இன்னொரு கட்சி இருக்கு, திமுக அவர் தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இங்கே எல்லாருமே திராவிட இயக்கம்ங்கிற அந்த சங்கிலிலேருந்து வந்தவங்கங்க. அண்ணாவினுடைய அறிவியக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டவர்கள். அதை நினைவுபடுத்தினார் இந்திய போராட்டத்திலேருந்து இருக்கிற. ஆமாம், இணைத்து கொண்டவர்கள். அதனால் அவங்க சாய்ஸ் திமுகவாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் அன்வர் ராஜான்னு மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த காட்சிகளெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆமாம், அது சொல்கிறாரு. இன்னும் பல நிறைய பேர் வர இருக்காங்க. நிறைய பேர் அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் வர இருக்காங்க. ஏன்னா இவன் ஒரு காட்டுமிராண்டி மாதிரி நடந்து கொள்ளுகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு கனிவு அவரிடத்தில் இல்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நடவடிக்கை. யாரையும் ஒரு ஜனநாயகத்தில் நந்தவனத்தை மாதிரி இருக்கணும் கட்சி. ஆனால் ஒரே முகம், அவருக்கு முகம் மட்டும் தெரியணும்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய முகத்தை பார்க்க பார்க்க பொதுமக்களுக்கு ஆத்திரமும் கோபமும் பொங்கி வழியுது. அதனால் இவனுக்கு தலைமையில் அதிமுக தலைக்காது என்பதை தாண்டி பிழைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. அதனால் நம்முடைய இருப்பு, நம்முடைய கேரியரை தக்க வைக்கணும்னா திமுக தான் சரியான சான்ஸுன்னு வந்துட்டார். மிகுந்த தாயுள்ளத்தோடு எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவரை தழுவி வரவேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்றைக்கு நாள் முக்கியமான நாள். ஏன்னா அதிமுகவில் இருந்து அவர் திமுகவுக்கு வந்தது நோக்கம் ஆதாயத்துக்காக அல்ல. சிறுபான்மை மக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் அச்சத்தின் மடியில் உறைந்திருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களை இந்த நாட்டில் சிதைத்து சிதிலமாக்கி சின்னாபின்னமாக்கி சுவடு இல்லாமல் அழிக்க துடிக்கிற ஒரு பாசிஸ்டுகளின் ஆட்சி நடைபெறுகிறது. அதனால ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காரணுங்கிற தவிப்பும் தாகமும் அதிமுகவில் யாராவது ஒரு இஸ்லாமியர்கள் இருந்தால் அவர்களுக்கு வரும். அது அவர் கால் வைத்ததற்கு பிறகு தொடர்ந்து பல பேர் திமுகவுக்கு வர இருக்கிறார். அந்த அளவுக்கு அதிருப்தியில் உள்ள இருக்காங்க. நாளைக்கு ஜெயக்குமார் சேர்ந்தார்னு கூட செய்தி வரலாம். ஏற்கனவே அப்படிதான் செய்தி பரப்பி விட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னாரு அவரு. இல்லை, இனி வரும். ஜெயக்குமார் சேர்ந்தார்னு கூட செய்தி வரலாம்.